ஹாய் கைஸ், உங்கள் பர்சனோட மெசேஜ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்கள் பர்சன் உங்களுக்கு என்ன தெரிவிக்க விரும்புகிறாங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ ஸ்ட்ராங் கம்யூனிகேட்டராக மாறியிருக்கேன். அந்த கம்யூனிகேஷனும் என்னுடைய ஆத்தென்டிக் செல்ஃபுக்காக, என்னுடைய உண்மைத்தன்மைக்காக இருக்குது. இனிமேலும் நான் யார்கிட்டேயும் என்னை பற்றி மாஸ்க் பண்ண விரும்பலை. என்னோட சோஷியல் இமேஜ் பின்னாடியே ஓடுறதுக்கு விரும்பலை. மற்றவங்க ஏதாவது நினச்சிடுவாங்களோ, இந்த சமூகம் என்னை பற்றி தப்பாக நினச்சிருமோ அப்படிங்கிறதுக்காக நான் உண்மையிலேயே எந்த விஷயத்தெல்லாம் ஆசைப்படுறனோ, எந்த விஷயத்தெல்லாம் வாழணும்னு நினைக்கிறேனோ அதை மறைச்சு நான் வாழ விரும்பலை. என்னையே நான் ஏமாற்றிக்கிட்டு வாழ விரும்பலை. இனிமேலும் அந்த செல்ஃப் பிட்ரியல் ட்ராப்புக்குள்ளே நான் போக மாட்டேன். திஸ் இஸ் ஹூ ஐ ஆம், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு லிவ். இதுதான் இதுதான் என்னுடைய நிஜம். நான் அந்த நிஜத்துக்காக தான் நிற்பேன் அப்படின்னு எனக்கு பேக் போனாகவே நான் நிற்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். என்ன யாருக்கு இந்த ஒரிஜினாலிட்டி யாருக்குச்சும் இருக்கோ அவங்க என் கூட இருங்க. இந்த ஒரிஜினாலிட்டி பிடிக்கலையா, இதுதான் நானுங்கிற நிஜம் பிடிக்கலையா, என் லைஃப்பை விட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அதுக்காக உட்காந்து என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படிங்கிற லெவலுக்கு நான் வந்துட்டேன். அப்படிங்கிறத தான் உங்களோட பர்சன் நான் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, இது இன்றைக்கான மெசேஜ். இனி நாளைக்கான மெசேஜ் என்ன, நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பாய்.